أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن الخير حديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق النبي الكريم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரில்லா அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கோர் அருளுடையாம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்காமலேயே இந்த மார்க்கத்தை தந்து நாம் முஸ்லீமாக பிறந்து அதுவும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் இங்கு அமர வைத்திருக்கிறார். அதற்கு அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்திற்கு இறுதி நாள் என்று ஒரு நாளை அமைத்துள்ளான். இந்த உலகத்திற்கு மட்டும் இறுதி நாள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா பொருட்களுக்கும், எல்லா வஸ்துகளுக்கும் ஒரு முடிவு என்று இருக்கின்றது. அதாவது தொடக்கம் என்று ஒரு விஷயம் இருந்தால் அதற்கு முடிவு என்று ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் தொடக்கம் ஒன்று இருந்தால் என்றால் அதற்கு முடிவு ஒன்று விஷயம் இருக்கத்தான் செய்யும். ஒரு பொருளை நீங்கள் ஒரு பேனாவை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அந்த பேனாவை தொடக்கம் அந்த பேனா முழுவதுமாக இருக்கும். முடிவு அந்த பேனாவுக்கான முடிவு, அந்த பேனாவில் உள்ள இங்கு தீர்ந்துருச்சுன்னா அந்த பேனாவோட முடிவு. இது போன்று எல்லா விஷயங்களுக்கும் தொடக்கம் என்ற ஒரு விஷயம் இருந்தால் முடிவு என்ற விஷயம் இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் அந்த மனிதர்களையும் படைத்துள்ளார். மனிதர்களுக்கு ஹயாத்து என்று ஒரு வாழ்க்கை பயணத்தை கொடுத்து அவனுக்கு முற்றுப்புள்ளியாக மௌத்து என்ற ஒரு முற்றை மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியுள்ளார். அதனால தான் தன்னுடைய திருமறையை கூறும்போது அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா,
நாம் இந்த மனிதர்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் எதற்காக படைத்துள்ளோம் என்றால், அதில் யார் அந்த காலகட்டத்தில், அந்த மௌத்தும் ஹயாத்துக்கும் உள்ள நடுவின் காலகட்டத்தில் யார் நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறார். அப்ப மௌத்து ஹயாத், ஸ்டார்டிங் எண்டிங். அப்ப எல்லா விஷயத்துக்கும் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தது என்றால் அதற்கு முடிவு ஒன்று இருக்கும். ஒரு குழந்தை பிறக்குது என்றால் அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போகுது, அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுக்கிட்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடியும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சா செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடியும், தேர்ட் ஸ்டாண்டர்ட், இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கும். கடைசி எது முடிவோ அந்த முடிவில் போய் நிற்கும். இப்ப கண்ணியமானவர்களே, இந்த முடிவை எல்லாம் மனிதன் நேசிக்கின்றான். ஆனால் எந்த விஷயத்தை நேசிக்கிறான் என்றால் உலக அற்பமான அந்த முடிவுகள் நேசிக்கின்றான். உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு மண் பாண்டத்தை செய்கின்றான். அப்ப அந்த மனிதன் என்ன ஆசைப்படுகிறான், அந்த மண் பானம் அதனுடைய முடிவு அழகாக வர வேண்டும். அதனுடைய முடிவு பினிஷிங் டச்ன்னு சொல்லுவாங்க, அழகாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். காரணம், அது கடைசியில அது அழகா வந்துச்சு, சரியாக வந்தாதான் அதை நான் பயன்படுத்த முடியும், பார்க்கவும் அழகா இருக்கும். அப்ப முடிவு சரியாக வரவில்லைன்னா பார்க்கவும் நல்லா இருக்காது, அதனை பயன்படுத்தவும் முடியாது. அப்ப மனிதன் ஒரு பொருளை செய்வதற்கே ஆசைப்படுகிறான். முடிவு ஆரம்பம் எப்படி ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த முடிவு இருக்குல்ல, முடிவு சரியாக வர வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் நாம் முஸ்லிமாக இருக்கிறோம், அதிலும் குறிப்பாக முக்மீனான இறையச்சம் உள்ள அடியார்கள் நேசிப்பார்கள் இந்த உலக வாழ்க்கையை அல்ல, அவருடைய முடிவு சிறப்பாக அமைய வேண்டும் என்று அவன் நல்லாக தெரிந்து கொள்ளும். மற்ற சகோதரர்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கை அவர்கள் ஆசைப்படுவார்கள், ஆனால் அவர்கள் அவருடைய முடிவு கடைசி முடிவை ஆசைப்பட மாட்டார்கள். ஆனால் ஒரு முக்மீனான அடியான் இந்த உலக வாழ்க்கையை வெறுப்பான், இது அனைத்துமே அற்பமானது என்று கருதி கொண்டு செல்வான். ஆனால் அவன் நேசிக்கக்கூடிய, இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அவனுடைய முடிவு. ஏனென்றால் அவனுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான், அதற்காக தயாராக இருப்பான். அல்லாஹ்வை அஞ்சியவாறு அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சுவான், ஆனால் அவன் மரணத்துக்கு அஞ்ச மாட்டான். அப்ப அவனுடைய முடிவை எதிர்பார்த்திருப்பான். யார் என்றால், யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அந்த ஒரு முக்மீன், அந்த முக்மீனுடைய முடிவை அவன் நேசிப்பான். இப்ப நம்ம அற்பமான முடிவுகளை, இந்த உலகத்தில் சாதாரண ஒரு விஷயத்துக்கான முடிவுகளை நாம் நேசிக்கும் போது நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இது அற்பமான ஒரு வாழ்க்கை. நம்மளுடைய முடிவு எப்போது வேணாலும் வரும், இன்னைக்கும் இல்லை நாளைக்கும் இல்லை, அல்லாஹ் கையில தான் இருக்கிறது நம்மளுடைய முடிவு. இப்ப எப்போ வரும் தெரியாது. அந்த முடிவை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மனிதர்களாக, முக்மீனராக ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த முக்மீன் அந்த கடைசி தருவாயிலே இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்றால், அல்லாஹ்வை மட்டும்தான் பயப்படுவான், ஆனால் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். அவனுடைய சந்தோஷம் உச்சகட்டத்தில் எப்படி கூறலாம் என்றால், அவனுடைய மௌத்து ரூஹை வாங்கப்படும். அந்த ரூஹை, அந்த சக்கராத்துடைய நிலைமையுடைய வழியையும் தாங்கிக் கொள்வான். ஏனென்றால் அது சாதாரண ஒரு வழி இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ஒரு நபி. அப்படிப்பட்ட நபியே சக்கராத்துடைய நிலைமையிலே மலக்குல் மௌத் அந்த ரூஹை வாங்கும் போது எனக்கு வலிக்கிறது என்று கூறினார்கள். எப்படிப்பட்ட நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி, அவங்களுடைய கடைசி நேரத்தில், அந்த சக்கராத்துடைய நேரத்துல அவர்களுடைய ரூஹ வாங்கும்போது கூட வலிக்குதுன்னாங்க. அப்ப சொன்னாங்க மலக்குமார்கள், நீங்கள் நபி, இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி, உங்களுக்கு நாங்கள் மிகவும் மெல்லியாக இந்த 2 கைகளை வைத்து உங்களுடைய ரூஹை எடுக்கிறோம். ஆனால் உங்களுடைய உம்மத்துக்கு நாங்கள் இப்படி அவருடைய ரூஹை எடுப்போம், இதை காட்டிலும் அதிகமாக வலிக்கும். ஆனால் அந்த முக்மீனான அடியான் அந்த சக்கராத்துடைய நிலைமையும் அவன் ஏற்றுக்கொள்வான். காரணம், அவன் ஆசைப்படக்கூடிய விஷயம், நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன்,
என்னுடைய கடைசி நேரம் எவ்வளவு நாள் எல்லாத்தையும் வெறுத்தது, இந்த உலக அற்பமான வாழ்க்கையெல்லாம் வெறுத்தது காரணம் என்னுடைய முடிவு சிறந்த முடிவாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட எல்லாரும் காரணம் நான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கப் போகிறேன் என்று. இப்போ ஒரு முக்மீனான அடியானுடைய ஆசை இப்படிதான். அவனுடைய ஆசையை பாருங்கள், ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். கற்பனை இல்லை, இதுதான் நிஜம். ஆனா நம்மளால கற்பனை மட்டும்தான் செய்ய முடியும். கண்ணியமானவரே, அந்த முக்மீனான அடியானுடைய ரூஹ அவங்க வாங்கின பிறகு அவனுடைய ரூஹை மலக்குமார்கள் நான்காம் புறம் பிடித்து மிகவும் வெள்ளினமாக கொண்டு செல்வார்கள் வானத்திற்கு. ஒவ்வொரு வானத்தையும் தாண்டும் போது மலக்குமார்கள் கேட்பார்கள், யார் இந்த அற்புதமான மிகவும் வாசத்துக்குரிய இந்த மனிதர்? அவர் மேல வாசனங்கள் வரும். யார் அந்த மனிதர் என்று கேட்பார்கள் மலக்குமார்கள். இவர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடிப்படைந்து வாழக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, இவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் சொல்லி அனுப்பிவிடுவார். இப்படியே ஒவ்வொரு வானத்தையும் தாண்டி கடைசியில அல்லாஹ்விடத்தில் அந்த ரூஹ் செல்லும் போது அடுத்து அல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த மனிதனை நீங்கள் மாப்பிள்ளை எப்படி ஒரு விருந்தாளி, இந்த உலகத்திலே மிக பணக்காரனாக ஒரு ஹோட்டல் கட்டி அதுல பெஸ்டா ஒரு விஷயம் கொடுக்க முடியுமா அவனை தங்க வைக்க, அதை காட்டிலும் சிறந்த விஷயமாக அவனை தங்க வைங்க எங்க கபூல் அப்படி சொல்லி அல்லாஹ் அந்த ரூஹை அனுப்பி வைப்பானா. வழக்குமார்கள் திரும்பி அந்த ரூஹை அப்படியே கொத்துனாப்புல கொண்டு போய் கபூல் வைப்பாங்க. பாருங்க, ஒரு நல்ல முக்மீனான அடியானுடைய கடைசி நேரம் இப்படி இதற்கு ஆசைப்படுவான். என்னுடைய ரூஹு எப்படி போகணும், இப்படிதான் நல்ல நறுமணத்தோடு போகணும். அதே கெட்ட அடியானுடைய ரூஹு போகும்போது முதல் வானத்திலே கேட்பார்களாம், யார் இந்த கை சேரக்கூடியவன், இவனுடைய நாட்டம் மிகவும் மோசமாக இருக்கிறது என்று. அப்படியே தூக்கி எறியப்படுவான், அவனுடைய கபரிலே நேரா போய் விடுவான். அப்ப பாருங்கள், ஒரு முக்மீனான அடியான், இறையச்சம் உள்ள அடியான் அதைதான் நேசிப்பான். என்னுடைய ரூஹும் என்னுடைய கடைசி நேரமும் இப்படிதான் அமைய வேண்டும் என்று. கண்ணியமானவர்களே, அவர்களை பற்றி பல்வேறு இடங்களிலே இந்த முக்மீனான அடியார்கள் அவருடைய கடைசி நேரத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சில வசனங்களை கூறுகிறான். இறுதி நல்முடிவு உள்ளது யாருக்கு? முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு, அந்த முக்மீனான அடியார்களுக்கு நல் முடிவு உள்ளது என்று கூறுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் அவர்களை கபூரிலே ஒரு மாப்பிள்ளை போன்று உறங்க வையுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்துக்கான எடுத்துக்காட்டு அந்த இறையச்சம் உடையவர்களுக்கு அழகிய இடம் உள்ளதுங்கிறான். எங்க? நாளை சொர்க்கத்திலும் உள்ளது, அதே போன்று அவர்களுக்கு கபூரிலும் உள்ளது. எவ்வளவு அழகானது என்றால் அது அல்லாஹ் மட்டும்தான் வர்ணிக்க முடியும், மனிதர்கள் கற்பனைக்கு எட்டாதது. அப்ப முத்தகீன்களுக்கு அவருடைய மௌத்துக்கு பிறகும் கூட அவர்களுக்கு அழகான ஹுஸ்னுல் மகா தங்கக்கூடிய இடம் உள்ளது என்று தன்னுடைய திருமறையை பதிவு செய்கின்றான். கண்ணியமானவர்களே, மற்றொரு இடத்தில் அல்லாஹ் அந்த ரூஹை, அந்த முக்மீனான அடியானுடைய அந்த ரூஹை வாங்கும் போது அவன் சொர்க்கத்துக்குள் நுழையும் போது எப்படி நற்செய்தி சொல்லப்படுவான் என்று தன்னுடைய திருமறையை கூறும்போது, அல்லதீன ததவஃபாஹுல் மலாயிகத்து தய்யிபீன வ யகூலுன ஸலாமுன் அலைக்கும் யுத்குலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅலமூன். அவர்கள் குஃப்ரை விட்டு, ஷிர்கை விட்டு விலகி இருப்பார்கள், தூயவர்களாக இருப்பார்கள். நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும், வெறுமன உடல் தூய்மை, ஆடை தூய்மை மட்டுமன்று தூய்மை கிடையாது, உள்ள தூய்மை. அதை யார் இருப்பார்கள் என்றால், யார் குஃப்ரை விட்டு அல்லாஹ் சொல்வதை கட்டுப்படுத்தி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் அந்த தூய்மையானவர்கள் என்று இந்த இடத்திலே பதிவு செய்யும். வெறுமன தூய்மை என்றால் குளிச்சு சுத்தமா இருக்கிறது மட்டும் இல்ல, உள்ள தூய்மை. அப்படிப்பட்டவர்களுக்கு மலக்குமார்கள் அந்த சொர்க்கத்திற்குள்ள நுழையும் போது சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும். யார்? மலக்குமார்கள் நமக்கு சலாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு நற்செய்தி கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த நல்ல அடியார்களை அனுப்பி வைப்பார்கள். அதே போன்று அவர்கள் ரூஹை வாங்கும் போதும் கூட அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லிதான் அவருடைய ரூஹை வாங்கப்படும். கண்ணியமானவர்களே, எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, பாருங்கள் கடைசியோட தருணம் நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று.
ஒரு முக்மீனான அடியான் இதற்கு தான் ஆசைப்படுவார். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டும் போது சொல்றான், மிக நீண்ட வசனம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ சும்ம இஸ்தகாமு. இதற்கான அந்த பொருளை பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த அடியானுக்கு நற்செய்தி சொல்வான். எப்படி என்றால் அந்த கடைசி நேரத்திலே மலக்குமார்களை இறக்கி வைத்து அவர்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு சுவை செய்தி சொல்லுங்கள் சொல்லி மலக்குமார்களை இறக்கி வைத்து சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஆத்மா அமைதி பெறுவதற்கான சில விருதுகள் இருக்கிறது. பாருங்க, நமக்கு உள்ளத்துல ஒரு அமைதி வேணும் என்றால் இன்னைக்கு இந்த உலகத்துல கிடைக்கல. ஆனால் அல்லாஹ் பக்கம் திரும்பினா மட்டும்தான் அந்த அமைதி கிடைக்கும். அல்லாஹ் தத்துமா இன்னொரு குழு நிச்சயமா அல்லாஹ் நினைவு கூர்னாதான் அந்த அமைதி கிடைக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ஆத்மாவுக்கு சில அமைதியான விஷயங்கள் அல்லாஹ் எங்க தரான்? கபூர்ல தரான். எப்படிங்க அப்படின்னா, அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார். யாருக்கு? அந்த மனிதர்களுக்கு. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதனை கூப்பிட்டு, நீங்க கோடீஸ்வரனா இருக்காங்க, எலான் மாஸ்க் மாதிரி கோடீஸ்வரனா இருக்கீங்க. ஒரு மனிதனை கூப்பிட்டு, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன செய்தால் நீ திருப்தி அடைவ, நான் எல்லாமே செய்றேன் என்று அவ்வளவு பணம் இருக்கிறதுன்னு சொன்னாலும், நீங்க அவனுக்கு என்னென்னலாம் கேட்கிறானோ அதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தாலுமே அவனுக்கு திருப்தி அடையுமா? 1 கோடி ரூபாய் கேட்கிறாங்க, 100 கோடி ரூபாய் கேட்கிறான், கொடுத்த பிறகும் அவனுடைய மனம் திருப்தி அடையுமானா அடையாது. ஏன்னா அந்த பணம் வச்சிருக்கான், அந்த பணத்தை பாதுகாக்கணும்னே சொல்லி அவனுக்கு ஒரு கவலை வரும். அப்படி கவலை வந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில். ஆனால் அல்லாஹ் சொல்றான், நம்மளை படைத்த, நம்மளோட ரூஹை படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் நம்ம எப்படி திருப்திப்படுத்தணும். அப்ப அந்த கபூரையும் வைத்து நாளை சொர்க்கத்திலையும் வைத்து அல்லாஹ் நம்முடைய ரூஹை திருப்திப்படுத்துவார். கண்ணியமானவர்களே, நம்முடைய கடைசி அந்த வாழ்க்கையில் இந்த குர்ஆனோடு, அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த வாழக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்லும் போது 3 விஷயம்தான். இந்த முக்மீன்கள் என்ற அடையாளத்துக்கு ஒரு 3 விஷயத்தை உதாரணமாக எடுத்துடலாம். முதல்ல, அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த இடத்திலும் அஞ்சுவார்கள். இரண்டாவது, ஒரு தீமை செய்து விட்டார்கள், ஒரு தீமையை செய்துட்டாங்கன்னா தொடர்ச்சியாக நன்மையை செய்வார்கள். மூன்றாவது, அவர்கள் நற்குணமுடையவராக இருப்பார்கள். இப்ப நம்ம பார்த்த வசனத்தில் எல்லாமே எடுத்து பார்த்தேன் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவார்கள், ஷிர்க்கை விட்டு விலகி இருப்பார்கள் முதல்ல, நற்குணமுடையவராக இருப்பார்கள் இரண்டாவது. அப்போ ஒரு முக்மீனான அடியான், ஒரு இறையச்சம் உள்ள அடியானுக்கு முதல் இந்த 2 பண்பு என்னன்னா, ஒன்னு அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக, இரண்டாவது நற்குணமுடையவனாக இருப்பார்கள். அதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம் சொல்றாங்க. என்ன செய்யுங்க, நீங்க இந்த 3 விஷயத்தை உங்களுடைய வாழ்வில் செய்துவார்கள். முதல்ல, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சுங்கள், எந்த இடத்திலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். மூன்றாவது, ஒரு தீமை நீங்கள் செய்தால் அதற்கு திரும்பி என்ன செய்யுங்க, நன்மைகள் அதிகமாக செய்யுங்கள். காரணம், அந்த நன்மை உங்களுடைய தீமையை அழித்துவிடும், மறைத்துவிடும், அழித்துவிடும். அப்ப மூணாவது சொல்றாங்க, மனிதர்கள் மத்தியில நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, அதாவது நல்ல நற்குணமாக நடந்து கொள்ளுங்க. அப்ப இந்த 3 விஷயம் ஒரு முக்மீனுக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. இப்படிதான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. ஏன் இந்த இறையச்சம் முக்கியமானது ஒரு முக்மீன் என்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முஸ்லிம்கள் வேறு, முக்மீன்கள் வேறு. நாம் எல்லாம் இந்த உலகத்தில் முஸ்லிமாக பிறந்து விட்டோம், கலிமாவை சொல்லிவிட்டோம் என்றால் முக்மீனாக ஆகின்றது, முஸ்லிமாக தான் இருப்போம். அந்த முக்மீனாக ஆகுவதற்கான அந்த வேறுபாடு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதற்கான நிறைய தியாகங்கள், சஹாபாக்கள் அதுக்காகத்தான் பாடுபட்டார்கள், நிறைய தியாகங்கள் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறையச்சத்தை சொல்லும் போது, ஊஸீகு வ நஃப்ஸி பிதக்வல்லாஹி வஸிர்ரி பில் அலானியா, எல்லா இடங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கும் போது, இந்த ஜும்மாவுடைய மேடையாக இருக்கட்டும், அல்லது பொது பிரச்சாரமாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட ஒரு கூட்டத்திலாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பம் செய்யும் போது, ஊஸீக்கும், நான் உங்களுக்கு வசியத் செய்கின்றேன். வசியத் செய்யணும்னா அதை நீங்க கட்டாயமா செய்யணும். இந்த வசியத் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறது, நீங்க சொத்து பிரிப்பீங்கள, அதுலதான் அல்லாஹ் வசியத்தை பயன்படுத்திருக்கான். அப்ப
நான் உங்களுக்கு வசியத் செய்கின்றேன், பித்தக்குவல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். எப்போது என்றால் ஃபிஸ்ஸிர்ரி வல் அலானியா, நீங்கள் தனிமையிலும் இருக்கும் போது அல்லது பொதுப்படையில் இருக்கும் போதும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். கண்ணியமானவர்களே, எல்லா இடையிலும் நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸ் தான், இந்த தனிப்படையில அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவன் நீங்கள் எவ்வளவுதான் நன்மை, ஒரு மலையளவு நன்மைகளை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் அதை தூசியாக ஆக்கி விடுவான். அப்ப தனிமையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும், வெளிப்படையிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த தக்வா உடையவர்களை பற்றி சொல்லும்போது நல்ல சிறப்பான வார்த்தைகளை வைத்து பயன்படுத்துகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக முத்தகீன்களை, இறையச்சம் உடையவர்களை நான் நேசிக்கிறேன். இன்னைக்கு நேசத்துக்காக பாடுபடக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் முதல்ல அவனுக்கு நேசத்துக்கு தான் இயங்குவான். சமீபமா ஒரு சம்பவம் என்னன்னா, ஒருத்தவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவருக்கு பொருளாதார உதவி இல்லை, அவருக்கு பார்ப்பதற்கான மனிதர்களும் இல்லை. அவரை போய் பார்க்க போன இடத்துல அவர் சொல்றாரு, என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு பொருளாதாரம்னா 2வது பட்சம், என்னை பார்ப்பதற்கு, என்னை கவனிப்பதற்கு மனிதர்கள் இல்லை, ஒரு நேசம் காட்ட ஒரு மனிதர் இல்லை, ஒரு ஆறுதல் சொல்ல ஒரு மனிதர் இல்லை என்று அவர் குழம்புகிறார். அப்ப நேச உள்ளவருக்கு யாரும் இல்லை என்றால் மனிதன் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருவான். இப்ப அல்லாஹ் சொல்றான், நீ எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ்வுக்காக நீ எல்லாத்தையும், எல்லா நேசத்தையும் விட்டு வந்துட்ட, அது தவறான நேசமா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் முத்தகீன்களை நேசிக்கிறான். இந்த யுஹிப்பு என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, பாசம், அன்பு, இப்படி எல்லா வார்த்தைக்கும் இந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யுஹிப்பு. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்றான், நீங்க முத்தகீன்களை மிகவும் கேவலமாகவும் அவர்களை ஏதோ மூட நம்பிக்கை உள்ளவராகவும் பொறுப்போக்குத்தனமாகவும் நீங்கள் கருதினாலும் அல்லாஹ் சொல்றான், நான் அவர்களை கண்ணியப்படுத்துவேன். முத்தகீன்களை இன்னைக்கு ஒருத்தர் சொல்ற ஒரு விழா நடத்திக்கிட்டு இருக்கோம், இல்ல ஒரு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனே நடத்திக்கிட்டு இருக்கும், ஆடலும் பாடலுமாக கூத்தடைத்துக் கொண்டிருக்கும் போது ஒருத்தர் வரார், பா இப்படிலாம் பண்ணக்கூடாது, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்துக்கோ சொன்னா, போய் அவன் வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லுவோம்ல. அப்ப அவர்களுக்கு கொஞ்சம் சங்கடம் மனதில் ஏற்படும். ஆனால் அப்படி சொல்றாங்கல்ல, அவங்கள நீங்க வேணா சங்கடப்படுத்தலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு மத்தியில் அவங்க யாரு? கண்ணியமானவர்கள். அல்லாஹ் சொல்லும் போது கரீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். கரீம்ங்கிறது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா. அப்ப கரீம், நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவோம். இந்த உலகத்தில் அவர்கள் இறையச்சத்தை பற்றி சொல்லும் போது நீங்கள் அசிங்கப்படுத்தலாம், நீங்கள் அவர்களை அவமானப்படுத்தலாம், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு மத்தியில் அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றார். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இறையச்சத்துக்காகத்தான் ஒரு முஃமின் ஏங்கிக் கொண்டே இருப்பார். ஒரு முஸ்லீம் இந்த இறையச்சத்தை அடையணும் என்று ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படிதான் இந்த கடைசி தருவாயில் நாம் அல்லாஹ்வுக்கு பயந்தவாறு மௌத்தை நினைத்து பயப்படாம என்னுடைய கடைசி முடிவு நல்லா வர வேண்டும் என்ற ஒரு முஃமின், ஒரு இறையச்சம் ஏங்குவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு சஹாபாக்கள் தான். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய கடைசி தருவாயில அவருடைய உடம்பு ஃபுல்லா வெட்டுக்காயம், உடம்பு ஃபுல்லா வெட்டுக்காயத்துல தான் மூத்தாங்க. காலித் பின் வலீத் சொல்றாங்க, என்னுடைய வாள் பல மனிதர்களுக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறது, ஆனால் எந்த வாளும் இந்த காலிதை ஷஹீதாக்கவில்லை, ஷஹீதின் பக்கம் அழைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வருத்தம். பாருங்கள், ஷஹீத் என்ற அந்தஸ்தை வேண்டும் என்று எந்த நேரத்தில், தன்னுடைய சகராத்துடைய நேரத்தில் ஒரு முஃமினான அடியான் எதற்காக ஆசைப்படுவானோ, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக, நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுவானோ, அதை போன்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இந்த காலித் எத்தனையோ மனிதர்களுக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறான், ஆனால் ஒருபோதும் இந்த காலிதுக்கு யாரும் ஷஹீதை கொடுத்ததில்லை என்று அப்படியே சொல்லி மரணிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி நேரத்தில் குத்தப்பட்ட போது கூட தொழுகை விட்டுவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் கவலைப்பட்டார்கள் தவிர, இப்படி குத்திட்டு ஓடிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படல.
அந்த தொழுகையை விட்டுறக்கூடாதே, எனக்கு பல டக்குனு போய் வேற தொழுகை முடிங்க, தொழுகையை முடித்து விட்டு வாருங்கள் தான் சொன்னாங்க. அப்ப ஒரு உண்மையான அடியானுடைய ஒரு இறையச்சம் என்பது கடைசி நேரம் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதுதான் ஆசைப்படுவார். கண்ணியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நம் முடிவுகள் நாம் பார்த்திருப்போம். மிகவும் கடுமையான முடிவுகளும் முடிஞ்சிருக்கும். சில பேர் இலகுவாகவும் மறைத்திருப்பார்கள். நாம் எப்படி ஆசைப்பட வேண்டும்? முதல்ல நாம் முக்மீனான அடியானாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படும். அப்ப நமக்கு இறையச்சம் வேண்டும், நற்குணமும் வேண்டும். இரண்டாவது, அது வந்து விட்ட பிறகு மரணம் கடைசி தருவாய், அந்த நேரம் நமக்கு இலகுவாக, அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவாறு மரணத்தை பற்றி அஞ்சாமல் அப்படி நம்மளுடைய முடிவு வர வேண்டும் என்று ஆசைப்படும். தவிர மற்ற முடிவுகள், என்னை வந்து தங்க பெட்டியில வச்சுட்டு போகணும், என்னைய தங்க இதுலதான் புதைக்கணும் என்றெல்லாம் சில கேவலமான முடிவுகளுக்கு ஆசைப்படக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில நாம நல்ல ஒரு முக்மீனாக நல்ல ஒரு முடிவை நோக்கி ஆசைப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமானவர்களே, எப்படி ஒரு இறையச்சமுடைய அடியான் இருப்பான் என்றால் அவனுக்கு குர்ஆனே போதுமானது. முதல்ல குர்ஆன் படிதான் வாழ்வான். அதற்கு எடுத்துக்காட்டே உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய காலகட்டத்துல ஒரு நடந்த ஒரு வரலாறு என்னன்னா, ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் பார்ப்பதற்கும் அழகா இருப்பான். அதே போன்று அல்லாஹ்வுக்கும் மிக நெருக்கமானவர், அதிக நேரம் பள்ளிவாசலுடன் தொடர்புடைய ஒரு வாலிபன், எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பான். அவன் மீது ஒரு பெண் ஆசைப்படுகிறது. நம்ம எப்படியாவது அடைந்து விடணும். அப்ப அந்த பெண் இவன் அழைச்சிக்கிட்டே இருக்கு, இவன் விலகி போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பெண் அழைக்கும் போது இவனும் வந்து அதற்காக நெருங்கி போகும்போது அவனுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. ஏன்னா அந்த வாலிபன் வந்து குர்ஆனை படிக்கக்கூடிய, தினந்தோறும் படிக்கக்கூடிய ஒரு வாலிபன். டக்குனு அவனுக்கு ஒரு வசனம் வருகிறது. அந்த பாவம் செய்ய போகும்போது அல்லாஹ்வுடைய வசனத்தை நினைத்து அந்த பாவத்திலிருந்து யார் விலகிக் கொள்கிறார்களோ அவர்கள் இறையச்சமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஞாபகம் வந்தோடனே டக்குனு அந்த பாவத்தில் அந்த வசனம் ஞாபகம் வந்தோடனே மயங்கி விழுந்துட்டான். அந்த வாலிபன் மயங்கி விழுந்துட்டார். பிறகு திரும்பி முடிக்கிறாரு. திரும்பி அந்த வசனத்தை நினைவுக்கு கொண்டு வந்தாரு, மரணம் அடைந்துட்டார். அடுத்து அந்த வாலிபனை இரவு நேரத்திலே அடக்கம் செய்கிறார்கள். இது உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காதுக்கு வந்தோடனே உமர் ரலியல்லாஹு அவர்களும் சில சஹாபாக்களை கூட்டிட்டு போய் அவங்க ஜனாசா தொழுகை வைத்து அவருடைய ஜனாசாவில் இருந்து சொன்னார்கள், அல்லாஹ் நிச்சயமாக வாக்களித்தமாறு சில மனிதர்களுக்கு 2 சொர்க்கத்தை தருகிறான் அப்படின்னு சொல்லி சூரத்துல் ரஹ்மானுடைய வசனத்தை விடுகிறார். ஃபீஹிமா ஜன்னதான், அல்லாஹ் சில மனிதர்களுக்கு வாக்களித்தமாறு 2 சொர்க்கத்தை தருவான் என்று. இப்ப பாருங்கள், இறையச்சமுடைய ஒரு வாலிபன், அவன் செய்த செயல், அவரை 2 சொர்க்கம் அல்லாஹ் அவர்களுக்கு தருவான் என்றார். அப்ப இறையச்சமுடையவராக நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு ஒன்றல்ல 2 சொர்க்கம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய கடைசி நேரம் எப்படி அமையும் என்று தெரியாது. அதனால நாம் நம்முடைய கடைசி நேரம் இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையாவது பட வேண்டும். முதல்ல ஆசைப்பட்டாதான் அதனை நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட அந்த ஒரு கடைசி நேரம் நல்ல முறையில் அமையக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalamu ala asrafil anbiya wal mursalin nabiyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆரம்பம் ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு ஒன்று இருக்கும். அதே போன்றுதான் மனிதனுடைய வாழ்வு. ஆரம்பம் என்று அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்து கடைசி முடிவாக நமக்கு மௌத்தை கொடுத்திருக்கிறான். அந்த கடைசி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும்.
அதற்காக தான் முதலில் அந்த ஆசைப்படுபவர்கள் முக்மீனாக இருப்பார்கள். அப்ப நாம் முக்மீனுடைய பண்புகள் எதுவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் செய்து நாம் முக்மீனாக ஆகி அந்த கடைசி முடிவு சிறந்த முடிவாக வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அதை பற்றி நாம் முதல் உரையில் பார்த்தோம். இரண்டாவது உரையிலே சில விஷயங்களை கூற ஆசைப்படுகிறேன். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதற்கு பகலும் இரவும் என்று இரண்டு விஷயத்தை கொடுத்திருக்கான். இந்த சூரியன் சந்திரன் இந்த இரண்டையும் நாம் தான் படைத்தோம். அதற்கு மனிதர்களுக்கு இரவு பகலை மாற்றி மாற்றி நாம் தான் அமைத்து கொடுத்தோம். அந்த சூரியனும் சந்திரனும் அதனுடைய கோட்டிலே சரியாக சுழற்றி கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அப்ப காலம் என்பது அல்லாஹ்வுடைய வசத்தில் இருக்கிறது. அல்லாஹ் வந்து கூறும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகிறான், காலத்தை ஏசுகிறான். இது நான் என்னடா இப்படி ஒரு நேரம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி காலத்தை ஏசக்கூடியவனாக தான் இருக்கான். ஆனால் காலம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அவன்தான் இரவும் பகலையும் மாற்றி மாற்றி வர வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப காலத்தை நாம் திட்டக்கூடாது. ஏன்? காலம் மிகவும் அற்புதமானது. இன்னைக்கு கோடி ரூபாய் பணம் போனாலும் திரும்பி சம்பாதிச்சிடலாம். ஆனால் உங்களை தாண்டி ஒரு செகண்ட் போனதை திரும்பி வாங்க முடியுமா? முடியாது. அப்போ விலைமதி மிக்க ஒரு விலையே போட முடியாதுதான் காலம். அப்படிப்பட்ட அந்த காலம் என்பது நல்ல காலம் கெட்ட காலம் என்று பிரிப்பதற்கு மனிதர்களுக்கு தகுதி கிடையாது. மனிதன் பிரிக்கவும் கூடாது. ஆனால் இன்று மனிதர்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இதெல்லாம் எங்களுக்கு நல்ல காலம், இதெல்லாம் எங்களுக்கு கெட்ட காலம் என்று சகுனம் பார்க்கிறார்கள். சில காலத்தை, சில நாட்களை அவர்கள் கெட்ட காலம் என்று பிரிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஷியாக்கள் அவர்கள்தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்ததற்கு அந்த நாள் அவர்கள் மிகவும் துக்கமான நாளாகவும் கருதுவார்கள். ஆனால் நம்மெல்லாம் முஸ்லிமான இந்த மார்க்கத்தை, இந்த அகீதாவை அடிப்படையில் புரிந்தவர்கள், நமக்கெல்லாம் ஒரு தெளிவு இருக்கிறது. ஆனாலும் சில மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, சபருடைய மாதத்துல சில ஒரு புதன்கிழமை எடுத்துட்டு ஒடுக்கத்தான் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒடுக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி அந்த புதன்கிழமைய என்ன பண்றாங்கன்னா துக்கமான நாளாக கருதி அதற்கான சில செயல்பாடுகளை செய்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸை தான் நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஆரம்பத்திலே இந்த மெம்பர் படியில் ஏறின பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொன்ன ஹதீஸ், நீங்கள் எந்த விஷயத்தையும் மார்க்கத்தில் புதிதாக இணைத்து விடாதீர்கள், அது வழிகேடாகும், அந்த வழிகேடு நரகத்தில் உங்களை இழுத்து செல்லும் என்றார்கள். அப்ப மார்க்கத்தில் இல்லாதது, காலம் கெட்ட காலம் என்று கருதி கொண்டு மனிதர்கள் சில செயல்பாடுகளை செய்கின்றார்கள். காலம் எப்போதுமே அல்லாஹ் கையில் உள்ளது. நல்ல காலம் கெட்ட காலம் சகுனம் பார்ப்பது என்ற எதையும் மனிதர்கள் பிரிக்கக்கூடாது. அதற்கு தகுதியும் இல்லை நமக்கு. ஆனால் அதனால் சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அப்படி இந்த சஃபருடைய மாதத்துல ஒரு புதன்கிழமையை தேர்ந்தெடுத்து இந்த நேரம் நமக்கு கெட்ட நேரம் என்று அவர்கள் கருதி கொண்டு சில செயல்களை செய்கிறார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது, இதெல்லாம் பித்அத். அப்ப இந்த போன்ற செயலிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இதனை எல்லா ஊர்களிலும் இல்லை, சில ஊர்களில் இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல நம்ம கல்லப்பட்டா போய் சொல்லணும். அப்பதானே நம்மளுக்கு இறையச்சம். அப்பதான் நம்மளை பத்தி தவறா பேசுவான், நமக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாங்க. அவர்கள் தவறாக பேசினாலும் பரவாயில்ல, அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவானாங்க. அப்ப கண்ணியமானவர்களே, இந்த போன்ற செயல்பாடுகள் மிகவும் தவறானது. அதை பற்றி மக்களுக்கு நாம் எச்சரிக்க வேண்டும். அதனால் இந்த மாதிரி செயல்களை தவிர்த்து இருக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.